சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கதைத்தால் தவறு, அதே விடயத்தை நாட்டாமை அவர்கள் கதைத்தால் சரி அப்படின்னு சொல்லி ஒரு வேறுபாடு கொண்ட ஒரு சமுதாயமாக எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். இது என்ன விடயம் அப்படின்றது ஒரு சிலருக்கு புரிந்திருக்கும், புரியாதவர்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் அல்லது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை என்னோட நீங்கள் கொமெண்டில் தெரிவித்து கொள்ளலாம். நான் உங்கள் தோழன் ரதன், துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது அளவுக்கு அதிகமான தேவையற்ற எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு விசாரணர் மக்கள் தொடர்ச்சியாக காணப்படுகிறார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய வளர்ச்சி, மக்களினுடைய தேவையை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டு போவது அல்லது மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலும் சரி, ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களிலும் சரி, பொது வழியிலும் சரி, சமூக வலைத்தளங்களிலும் சரி, உடனுக்குடனே அதனை பொது வழியில கொண்டு வருகின்ற பொழுது அந்தந்த துறை சாராரால டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீது எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு விடயங்கள் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. அண்மையில் இந்த எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்களுடைய பணிமாற்றம் சம்பந்தமாக கூட ஒரு பகிர்வொன்றை தன்னுடைய சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருந்த பொழுது அது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஒரு பாடசாலையில் பணியாற்றுகின்ற ஒரு நபர் ஒருவர் உடனடியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருந்தமையும் அவருடைய வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தமையும் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தவறு விடுபவர்களை சுட்டி காட்டுகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை தவறு விடுபவர்கள் உடனடியாக என்ன செய்கிறார் சொன்னா, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தான் தவறானவர் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை வெளியிட்டு தாங்கள் நல்லவர்கள் என சமுதாயத்தில் தங்களை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதுதான் நிஜமான உண்மை. இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய பெயரை பயன்படுத்தி நிறைய பெயர் புகழ் அடைஞ்சு கொண்டு வருவது அல்லது பிரபல்யமாகி கொண்டு வருகின்ற விடயம் காணக்கூடிய இருக்கிறது. அண்மையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த பாம்பு விடயம், காணியில் இருக்கின்ற பாம்பு விஷயம் சம்பந்தமாக கூட ஒரு சில தவிசாளர்கள் இல்ல பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் தாங்கள் பிரபல்யமாகணும் என்பதற்காக பெரிய ஒரு விடயத்தை கொண்டு பிரதேச சபை மீட்டிங்ல காட்டுகின்ற விஷயம். நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே டாக்டர் ராமநாதன் சம்பந்தமாக ஏற்கனவே பகிர்ந்த வீடியோவில் பகிர்ந்திருந்தார். இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அவர்களும் இன்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார். தன்னுடைய காணியில தன்னுடைய தகரத்தில் யாருமே ஒட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. வேணுமென்றால் நீங்க அங்க ஒரு கம்பியையோ அதுக்கான ஒரு பதாகையோ இடுவதாக இருந்தால் உங்களுடைய பொருட்களை கொண்டு நீங்கள் என்னுடைய காணியை துப்புரவு செய்ய சொல்லி பதாகை இடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்று பின்னேரம், அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இருந்தது. அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களும் இப்ப சமூக ஊடக பரப்பில் தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வைத்திய அதிகாரி அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமான விசாரணை தான் டாக்டர் போயிருந்தாரு. இது சம்பந்தமாக சமூக ஊடகங்கள்ல அங்க என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயங்களை சொல்லப்பட்டிருந்தது. அதாவது அர்ச்சுனா மீதான அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் சான்றுரை அப்படின்ற தலைப்புல அந்த விடயமும் பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்களில் காணக்கூடியார்கள். இந்த விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரியாத சகோதரர்களுக்காக பயந்து போட்டு நான் வீடியோக்குள்ள தலைப்புக்குரிய விஷயத்துக்கு போலாம். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ முனைவர் கேதீஸ்வரனால்
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை 27/3/2026 அன்று பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது ஏறத்தாழ 2 மணி நேரங்களுக்கு மேலாக பணிப்பாளர் கேதீஸ்வரன் சான்றுரைத்தார் அப்படின்னு சொல்லி கடந்த 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு சாவகச்சேரி அடிப்படை மருத்துவமனையில் மருத்துவர் அர்ச்சனா பணியாற்றிய பொழுது யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலி நிவாரண போதைப் பொருளாக மருந்துகள் வழியாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு விற்பதாக அடிப்படையற்ற குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். இந்த கூற்று தொடர்பிலேயே இந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் முன்னாய்வின் பொழுது குறிப்பிட்ட காணொளி தன்னால் தான் பதிவு செய்யப்பட்டதாகும். அச்செய்தி தன்னால் தான் கூறப்பட்டதையும் அர்ச்சுனா ஏற்றுக்கொண்டிருந்தார். மேலும் அந்த அக்குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை நீதிமன்றத்தில் மெப்பிப்பார் என தமது மறுமொழியில் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இதுல குறிப்பிட்ட அந்த கேதீஸ்வரன் சார்பாக ஆயராகியிருந்த சட்டத்திறனிகள் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய சார்பில் ஆயராகி இருந்த சட்டத்திறனிகள் சம்பந்தமாக சொல்லப்படுறது. அது மட்டுமே எதிர்வருகின்ற விசாரணையில குறிப்பிட்ட அந்த கேதீஸ்வரன் அவர்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய சட்டத்திரணி அவர்கள் குறுக்கு விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக ஊடகத்தில் செய்திகள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் ஒரு விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது நான் தலைப்புக்குள்ள வளர்ந்து போல இந்த நாட்டாமை அவர்கள் சொன்னால் சரி, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்னால் பிழை அப்படின்ற விஷயத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன விடயத்தை பேச போறேன் அப்படின்னு சொல்லி. இது சம்பந்தமா பார்ப்பதற்கு முன்பதாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் போன்ல கதைச்ச விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. வெட்டி வெட்டி வருது அல்லவா? நான் முதல் கதைக்கிற விஷயங்களும் இடையில எவ்வளவு வெட்டி வெட்டி உயர்த்தி பதிச்சு சொல்லுகள் வருது. அதுல அப்படியான ஒரு வார்த்தையை வேணுமென்றால் நீங்கள் அந்த ஊடகவியலாளரை கூப்பிட்டு எனக்கு முன்னுக்கு விடுங்கோ, நான் அவருக்கு சொன்னேன் சொன்னால் நான் இந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறேன். நான் உங்களுக்கு நேரம் நான் இன்றைக்கு சொல்றேன். நான் ஏதாவது ஊடகத்துக்கு நீங்க சொல்ற ஒரு தொலைக்காட்சிக்கா அல்லது ஒரு இணையதளத்துக்கா அல்லது ஒரு பத்திரிகைக்கா ஏதாவது ஒரு ஊடகத்துக்கு நான் போய் இப்படியான ஒரு வார்த்தைகளை பாவிச்சிருந்தால் அல்லது இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை நான் செய்திருந்தால் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலேயே நான் இந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு போறேன். வீடியோ சொல்றீங்க, வீடியோ இல்லை, இது ஒரு ஆடியோ. இது நான் கதைத்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் போன்ல. சரிதான், இப்ப நான் கதைக்கிறது அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த ஒரு பாடசாலைக்கு 2 அதிபர்கள் 2 செய்தி தமிழ் விண்ணுக்கு நீங்களா போட்டுருக்கீங்க? ஆம் சார். ஏன்டா அதுல இப்ப அவர் ரூல்ராயா அதுல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடந்த பிரச்சனை, அதை கொஞ்சம் பெருசுபடுத்துறீங்களா? அப்படி அதை நீங்களும் புறங்குவா நீங்களும் என்ன எழுதிக்கிறீங்க? எனவேதான் வடமாகாண கல்வியம் திறந்த வகையில் அவர் சாந்தபுரம் கல்யாண வித்தியாலயத்தின் பிரச்சனை அவரை பற்றி நடிக்கணும். அதுல அலட்சியமாக அவர் கோல் பண்ண இடத்துல சார் அதுக்கு அவர் தான் முடிவெடுக்கணும். கோல் பண்ணினா கோல் பண்ண அடிக்கணும். உண்மையில உனக்கு நான் எல்லாம் சொன்னான் தானே, நான் தான் தலையிட்டேன், நான் தான் அதை செய்விச்சேன், நான் என்னாலதான் இவ்வளவு வந்தேன். இப்ப இவ்வளவு நீங்க எழுத இவ்வளவு தாக்கமா இருக்கு வரும் சொல்லுங்க பாப்போம். நீங்க அவ்வளவு அவசரப்படுறீங்க? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தானா பெரிய செய்தியா நீங்க போட வேணும்? இதுக்கா நீங்க எங்களுக்கு பேசியம் பேசுறீங்க? நாட்டுல எத்தனை பிரச்சனை நடக்குறாப்ப எழுதுறதுக்கு? எவ்வளவு பிரச்சனை நடக்கு நாட்டுல, எவ்வளவு சிக்கல்கள் நடக்குது உங்களுக்கு தெரியுமில்ல? உனக்கு நான் திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துறேன். நான் என்ன இன்வால்வ்டா நீ என்ன முழுக்க நாசமாக்கி எழுதி வச்சுக்கிற அப்புறம் நெஞ்ச பாத்துக்கிறேங்க. எனவேதான் வடமாகாண கல்வி அமைச்சர் வகையில் அவர் சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயத்தின் பிரச்சனை தலையிட்டு தற்காலிகமாக வேணும் தீர்வு காணும் முயற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும். நீர் என்ன சொல்றது? பழைய கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகிய உத்தியோக பயணமாக தாய்வான் சென்றிருக்கும் நிலையில் அமைச்சர் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகளை கொண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி இருக்கலாம். அதனை விடுத்து அலட்சியமாக அவியல் தீர்ப்பினம் என்பது அவர் மாவட்டத்தில் நீங்க சிஐடிக்கு மட்டும் நல்லபடி எழுதுங்க. ஆனா அவனார வடகதியான அவன் போடுறான்டா நீயும் அவனோட சேர்ந்தா நீ செய்யறது. நீ தமிழ்ச்செல்வன் இதே செய்தான் கிடக்கு குளோபல்ல தமிழ்ச்செல்வன் இதான் போட்டுக்கிறான். இல்ல இது நீங்கள் வேணும் பண்ணி வடிவா செய்யறீங்க. இப்படி பல செய்தி போட்ட நீ ஒரு மனுஷனா நிலவுங்கடாப்பா. முதலாவது நீங்க உனக்கு அன்றைக்கு கூப்பிட்டு இதுல சொல்றேன் இவ்வளவு விஷயங்களும் பேலன்ஸ் இந்த செய்தி போட்டாதான் உங்களுக்கு தமிழ் வின் ஓடுமா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு வேற செய்தி நாட்டுல இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல, அது போட தெரியாதா உங்களுக்கு? எத்தனை பேர் எவ்வளவு விஷயம் நடக்கு, ஆமி எத்தனை விஷயம் செய்யறா, எவ்வளவு காணியப்படுத்தி வச்சிருக்கான் எழுதுறீங்க. பொருளாதார மையம் சந்திரகுமாருக்கு செய்தி எழுதுறது மட்டும் தான் நீங்க இருக்கிறீங்களா கிளிநொச்சியில? இப்படி நில்லுங்க நீங்க சரியா? நீங்க எல்லாரும் மனுஷன் வைங்க.
கிராமமா போயிட்டு பொதி குடிச்சு அதை இங்க வரையில ஆனா சந்திரகுமார் ஒவ்வொரு வீடு வீடா வெந்த புண்ணுல வேல் பார்க்கிற மாதிரி அடிப்பட்டு உடப்பட்டு மலையில இங்க அங்க இருந்து இங்க வந்து நீங்க இவ்வளவு காலம் கட்டி காத்து நீங்க வந்து வளர்ச்சான்னு சொன்னா மற்றவங்க சொல்றது கேட்க மாட்டேன். இவ்வளவும் நான் போன்ல தான் கதைக்கிறேன். ஆனால் நான் போன்ல கதைச்ச விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படியான ஒரு வார்த்தையை வடக்கத்தியான் என்ற ஒரு சொல்ல நான் சொல்லவே இல்லை. இப்படியான ஒரு வார்த்தைகளை பாவிச்சிருந்தால் அல்லது இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை நான் செய்திருந்தால் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலேயே நான் இந்த பதவியை ராஜினாமா வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னை கொடும்பாவி எரித்தவர்களை எரித்த அந்த நபர்கள் சம்பந்தமாக அண்மையில கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற போது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நான் இதை அங்க இருக்கின்ற கிளிநொச்சி மக்களை சொல்லவில்லை, எனக்கு எதிராக வாய்க்கரிசி போட்டு கொடும்பாவி எரித்தவர்களைத்தான் நான் இவ்வாறு தரக்குறைவாக சொன்னேன், அது அவர்களைத்தான் சொன்னேன் அப்படி என்று சொல்லியும் மற்ற அங்கிருக்கின்ற மக்களை யாரையுமே நாம் தரக்குறைவாக சொல்லவில்லை என்று அவர் மறுதளித்து அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்தை முன்வைச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்க இந்த வீடியோவில் பார்த்திருக்கின்ற பொழுது நேரடியாக அந்த குறிப்பிட்ட மக்களை நேரடியாக தாக்குகின்றார் இந்த நாட்டாமை அவர்கள். ஆனால் இது சம்பந்தமாக அங்கிருக்கின்ற மக்களோ அந்த ஊடகவியலாளர்களோ அல்ல அந்த ஊடகவியலாளர் இன்னும் இருக்கிறாரோ தெரியல, அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அப்படின்ற விஷயம் கூட இங்க கேள்விக்குறி. அந்த ஊடகவியலாளரோ அந்த பொதுமக்களோ அவ்வளவு கேள்வி கேட்ட பொதுமக்களோ இன்னமும் அந்த நாட்டாமையோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள் அப்படின்றதான் மிக வேதனைக்குரிய விஷயம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், நீங்க யாருமே உங்களுக்கு வாய்க்கரிசி போட்டு கொடும்பாவி எரிச்சா நீங்க எப்படி கொந்தளிப்பீங்களோ எப்படி வேதனைப்படுவீங்களோ உங்களோட வேதனையில் வருகின்ற வார்த்தைகள் மாதிரி தான் அவருடைய வார்த்தைகளும் வந்திருக்கின்றது. அவரும் மனுஷன் பொது வழியில மக்களுக்காக சேவை செய்ய வந்து விட்டார் என்பதற்காக அவர் தன்னுடைய ஆசை பாசங்களை மறந்துதான் செய்யணும் அப்படின்றது விஷயம் கிடையாது. ஆனால் அதனை கடந்து தன்னால தன்னுடைய உடலுக்கு அல்ல தன்னுடைய வைக்கரிசி போட்டு தன்னுடைய கொடும்பாவிக்கு விளக்கு கொளுத்தியவர்களுக்கு அல்லது கொடும்பாவி எரிச்சவர்களுக்கு தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை முன்வைச்சார் அப்படின்றது பொதுவாக சொல்லப்படுறது. நீங்க இந்த விஷயம் சம்பந்தமாக நாட்டாமை சொன்னால் ஏற்றுக்கொள்கின்ற இதே சமுதாயம் என்ன காரணத்துக்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி என்றதை நீங்க தெளிவாக பகிர்ந்து கொள்ளுங்க. அதில் அந்த விஷயத்தோடு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயத்த உங்களோட இந்த விடயத்தில் பகிர்ந்து கொள்ளணும். இன்று டிராக்டர் ஹோண்டால ஒரு போலீசாரை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா இந்த மண்ணை கடத்துகின்ற மாபியாக்கள். இந்த மண்ணை கடத்துகின்ற மாபியாக்கள் அல்ல இந்த மண்ணை கடத்துபவர்கள் யார், அந்த மாபியா கும்பல் யார், யாருக்கு இயங்குகிறார்கள் அப்படின்ற விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு திட்ட தெளிவாக தெரியும். ஆனா அதையும் கடந்து இந்த மக்கள் மண் வளம் சுரண்டப்படுகிறது, இந்த குறிப்பிட்ட மாவியாக்களை ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவர் அல்லது ஒரு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இயக்குகிறார்கள் அப்படின்ற விடயத்திலிருந்து எல்லாமே திட்ட தெளிவாக தெரிகிறது. இது சம்பந்தமாக கடந்த ஒரு சில வீடியோக்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூட தெளிவாக சொல்லியிருந்தார். இது சம்பந்தமாக யார் இந்த மண் மாபியாக்களுக்கு பின்னால் இயங்குகிறார்கள், யார் இந்த அரசியல் கட்சிகள் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி இதே விடயத்தை இன்று அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மண் மாபியா கும்பலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு வேளையில மாபியா கும்பல் மண் கொண்டு போக முடியாது, பகல் வேலையெல்லாம் கொண்டு போகணும். அதுக்கான கட்டுப்பாடுகள் மண் விலை குறைப்பு சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண் மாபியா கும்பலால் இந்த டிராக்டரால் அடிச்சு ஒரு போலீஸ் அதிகாரி இறந்திருக்காரு, ஒரு பிள்ளையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி இன்னொருவர் காயமடைந்திருக்கிறார். அந்த இறந்தவர் சிங்கள போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி காயமடைந்திருப்பாரும் மன்னாரை சேர்ந்த தமிழ் போலீஸ் அதிகாரி அப்படின்ற செய்திகளும் ஊடகங்கள்ல செய்திகளாக பகிரப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக இங்கே யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே நசுக்கப்படுகிறார்கள். இதுக்கு கடந்த கிட்டத்தட்ட இந்த மண் கும்பல் மண் மாபியா கும்பலால் கிட்டத்தட்ட 8-10 பேர் உயிர்கள் போயிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரால் அடித்ததுகள் எல்லாமே ஒரு சில அரசியல் கட்சிகளினுடைய நபர்கள்லாம் செய்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே சமூக ஊடக பரப்பில் தொடர்ச்சியாக பகிரப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட விடயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய இந்த காணியினுடைய பாம்பு பிரச்சனை சம்பந்தமாக இன்றும் தன்னுடைய வழிகோலிகளில் தெளிவான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு.
பார்க்கலாம். இந்த வரிகாமம் அல்லது சண்டிலிப்பாய் பிரதேச சபையில் வந்து தொடர்ச்சியாக அந்த பெண்கள் ஒரு சிலர் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய பெயரை பயன்படுத்தி தாங்கள் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக இப்படியான செயலை செய்கிறார்களா அப்படின்ற கேள்விக்குறியும் இங்கே பார்க்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. என்னதான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் குத்தி முறிஞ்சாலும் அங்கே இருக்கின்ற மக்களும் சரி அல்லது வந்து வெளியிடங்கள் இருக்கின்ற மக்களும் சரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய இருக்கின்ற ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய அரசியல் வெகு விரைவில் வந்து எங்களோட வடபகுதியில் வந்து காலூன்றி நீக்கும் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை அப்படின்ற இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.